வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி நீங்கள் பிஎஃப் பணத்திற்கு விண்ணப்பித்துள்ளீர்களா? உங்கள் கோரிக்கை நிராகரிக்கப்படுவதை தவிர்க்க இதை செய்யுங்க. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஊழியர்களுக்கு பயனளிக்கும் ஒரு முக்கிய நடவடிக்கையாக கேஒய்சி விவரங்களையும் பிற அடிப்படை தகவல்களையும் புதுப்பிப்பதை இபிஎஃப்ஓ எளிதாக்கி உள்ளது. இந்த புதிய டிஜிட்டல் வழிமுறையின் மூலம் உறுப்பினர்கள் இப்போது தங்கள் விவரங்களை யுஏஎன் இணையதளத்திலேயே நேரடியாக புதுப்பித்துக் கொள்ள முடியும். பிஎஃப் கோரிக்கைகள் நிராகரிக்கப்படுவதை குறைப்பதே இந்த மாற்றங்களின் முக்கிய நோக்கமாகும். இதுவரை ஆதார் தரவுகளுக்கும் இபிஎஃப் பதிவுகளுக்கும் இடையே உள்ள சிறிய முரண்பாடுகள் காரணமாக பல விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டு வந்தன. பெயர், பிறந்த தேதி அல்லது பாலினம் ஆகியவற்றில் சிறிய பிழைகள் இருந்தால் கூட கணினி அமைப்பானது அந்த கோரிக்கையை தானாகவே நிராகரித்துவிடும் நிலை இருந்தது. தற்போது இத்தகைய சிக்கல்களை சரி செய்வதற்கான ஒரு டிஜிட்டல் வசதியை இபிஎஃப்ஓ அறிமுகப்படுத்தியுள்ளது. உறுப்பினர்கள் மிக சில எளிய வழிமுறைகளை பின்பற்றியே தங்கள் விவரங்களை புதுப்பித்துக் கொள்ளலாம். முதலில் யுஏஎன் இணையதளத்தில் உள்நுழைந்து மேனேஜ் நிர்வாகம் பிரிவில் உள்ள மாடிஃபை அல்லது சேஞ்ச் பேசிக் டீட்டெயில்ஸ் அடிப்படை விவரங்களை மாற்றி அமைத்தல் என்ற விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். பின்னர் ஆதார் அட்டையில் உள்ளவாறே உங்கள் விவரங்களை உள்ளிட்டு புதுப்பிக்கவும். இந்த தகவல்கள் யுஐடிஏஐ அமைப்பால் சரிபார்க்கப்படும். இருப்பினும் இந்த மாற்றங்களுக்கு உங்கள் வேலை அளிப்பவரின் நிறுவனத்தின் ஒப்புதல் தேவைப்படும். வேலை அளிப்பவர் இணையம் வாயிலாக இதற்கு ஒப்புதல் அளித்தவுடன் புதுப்பிக்கப்பட்ட விவரங்கள் உங்கள் இபிஎஃப் கணக்கில் பிரதிபலிக்கும். அதன்படி சில குறிப்பிட்ட சூழல்களில் வங்கி கணக்கு விவரங்கள் மற்றும் ஐஎஃப்எஸ்சி குறியீடு தொடர்பான மாற்றங்களை வேலை அளிப்பவரின் அனுமதியின்றியே மேற்கொள்ள முடியும். நிபுணர்களின் கருத்துப்படி கேஒய்சி விவரங்களை முழுமையாக புதுப்பித்துக் கொள்வது மிகவும் அவசியமாகும். ஆதார் எண்ணை பேன் எண்ணுடன் இணைப்பது மற்றும் வங்கி கணக்கு விவரங்களை சரியாக பதிவு செய்வது போன்ற நடவடிக்கைகள் பிஎஃப் தொகையை திரும்ப பெறுவதை மேலும் எளிதாக்கும். ஒட்டுமொத்தமாக பார்க்கையில் இபிஎஃப்ஓ அறிமுகப்படுத்தியுள்ள இந்த டிஜிட்டல் மாற்றங்கள் ஊழியர்களுக்கு பெரும் நிம்மதியை அளிப்பவையாக அமையும். அதன்படி விரைவான செயலாக்கம், குறைந்த அளவிலான நிராகரிப்புகள் மற்றும் எளிமையான கோரிக்கைகள் நடைமுறைகள் ஆகியவற்றின் மூலம் பிஎஃப் சேவைகள் தற்போது அதிக வெளிப்படை தன்மையுடன் திகழ்கின்றன என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே இருங்கள். நன்றி, வணக்கம்.